அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஃபோன் பண்ணி என்ன வேணும்னே சரியாக கேட்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்டு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு என்ன வேணும்னே அவங்களால கரெக்டாக சொல்ல முடியல, அவ்வளோ கன்ஃபியூஷனில் ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ முதல்ல எங்ககிட்ட என்ன அவைலபிள்ன்றதை நாங்கள் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் இதில் எது உங்களுக்கு தேவையோ ஜஸ்ட் இந்த சீரியல் நம்பர் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இது வேணும், இந்த நம்பர் வேணும் அப்படின்னு நம்பர் சொன்னீங்கன்னா போதும், அதை உங்களுக்கு அப்படியே போஸ்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? என்ன விஷயம்னா, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் பிஜிடிஆர்பி யூனிட் வைஸ் கொஷின் பேங்க், அதாவது 10 யூனிட் இருக்குது பிஜிடிஆர்பிக்கு மொத்தம். அந்த 10 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக 100 கொஷின்ஸ் அடங்கிய 150 கொஷின்ஸ் அடங்கிய ஒவ்வொரு கொஷின் பேங்க், கொஷின் புக்லெட் போட்டிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1600 கொஷின்ஸ் இருக்கும் அந்த கொஷின் பேங்க்கில். யூனிட் வைஸ் இருக்கும். 12 புக்லெட்டுங்க. பிஜிடிஆர்பி யூனிட் வைஸ் கொஷின் பேங்க்கில் 12 புக்லெட் இருக்கும். 10 யூனிட்டுக்கு 1600 கொஷின்ஸ் இருக்கும். அதான் பிஜிடிஆர்பி யூனிட் வைஸ் கொஷின் பேங்க். சார், அந்த சீரியல் நம்பரில் 1 இருக்கு பாருங்கள், பிஜிடிஆர்பி யூனிட் வைஸ் கொஷின் பேங்க், அதை எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ரேட் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பே பண்ணிவிட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. போஸ்ட் பண்ணிட்டு பில்லு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. பில்லு ஷேர் பண்ணதும் அந்த பில்லில் இருக்கிற நம்பரை வச்சு ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணலாம். எங்கே வருது மெட்டீரியல், எங்கே வந்துகிட்டு இருக்குன்றது ஈஸியாக ட்ராக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்தியன் போஸ்ட்டில். ஸோ ரெஜிஸ்டர் பார்சலாக உங்களுக்கு கைக்கு வரும், மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு பிஜிடிஆர்பி மாடல் கொஷின் 1 வேணும்னா, அது டெஸ்ட் வச்சு முடிச்சிட்டோம், ஆன்சர் கீயும் கொடுத்து முடிச்சிட்டோம், கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் 1 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னமும் ஒரு சிலர் எப்படி இருக்குன்னு வாங்கி பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. ஸோ பிஜிடிஆர்பி மாடல் கொஷின் 1 வேணும்னாலும், சார் சீரியல் நம்பர் 2 அதில் பிஜிடிஆர்பி மாடல் கொஷின் 1 இருக்குல்ல, அது வேணும் சார் சொன்னீங்கன்னா போதும். அடுத்து பாருங்கள், பிஜிடிஆர்பி மாடல் கொஷின் 2, பிஜிடிஆர்பி இயர் கொஷின்ஸ் ஆன்சர் புக், ஒரே ஒரு புக் போட்டிருக்கோம். என்ன இயர் கொஷின்ஸ்? டெஃபினிஷன்ஸ், தியரம், ரிசல்ட்ஸ், நேம்டு தியரம்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு இயர்லையும் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் நேம்டு தியரம்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு இயர்லையும் கேட்டது. ஒவ்வொரு இயர்லையும் கேட்டது. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர் ஒன்றா தொகுத்து புக்லெட் 1ன்னு போட்டிருக்கோம். சார் மீதி இருக்கிற இயர்லாம் எங்கே சார் அப்படின்னா, அது ஒரு தனி புக்லெட் 2 அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் தான் ரெடி ஆகும். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது புக்லெட் 1. அது எடுத்தால் என்ன இருக்கும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். எல்லாமும் இருக்காது. டெஃபினிஷன், டைரெக்டாக டெஃபினிஷன் கொண்டு வந்து கேட்டிருப்பாங்க, டைரெக்டாக தியரம் கேட்டிருப்பாங்க, டைரெக்டாக ரிசல்ட் கேட்டிருப்பாங்க, டைரெக்டாக நேம்டு தியரம் கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஒன்றா பொறுக்கி எடுத்து ஒரு புக்லெட்டாக போட்டிருக்கோம். அந்த புக்லெட் தான் புக்லெட் 1. லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த மீதி இருக்கிற 5 இயர்ஸ் எப்போ சார் கிடைக்குன்னா, ரெடி பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 2 டேஸில் அது ரெடி ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் ஒரு புக்கு போட்டிருக்கோம். ஃபுல்லாக அதை படிச்சிட்டிங்கன்னா போதும், சைக்காலஜி ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிகே சைக்காலஜி 6 இயர்ஸ், லாஸ்ட்டு 6 இயர்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் போட்டிருக்கோம். 2019, 17, 15, 13, 2012, 2009 இந்த இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே இருக்குல்ல, 40 கொஸ்டின்ஸ், அதுக்குன்னு ஒரு புக்லெட் தனியாக போட்டிருக்கோம். அந்த புக்லெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சீரியல் நம்பர் 6ல் வர ஜிகே அண்ட் சைக்காலஜி 6 இயர்ஸ் ஆன்சர்ஸ் அடங்கிய புக்லெட், இந்த 6 இயர்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? சீரியல் நம்பர் 6 வேணும் சார்னீங்கன்னா அது ஒரு புக்கு அப்படியே அனுப்பி விட்ருவாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன் வேணும், அதாவது 6 இயர்ஸ்க்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அது ஒரு புக்கு, ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அது ஒரு புக்கு. ஸோ இந்த 2 புக்லெட்டும் சேர்ந்து நீங்கள் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணணும் சைக்காலஜிக்கு. ஓகேங்களா? அடுத்தது பிஜிடிஆர்பி ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருங்க அப்படின்னா இந்த மொத்த பேக்கும் உங்களுக்கு வந்துருங்க. சார் பிஜிடிஆர்பி ஃபுல் செட் மெட்டீரியல் வேணும் சார்னு சொல்லிட்டிங்கன்னா போதும். அவங்க சொல்கிற அமௌண்ட் பே பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆனால் இதை டைப் பண்ணி அனுப்பணும். என்னென்னு சில பேர் அட்ரஸ் சென்ட் பண்ணும்போதே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா யார் யாருக்கு எந்தெந்த இது வேணுன்றதை மறந்துடுவோம். நிறைய பேர் கேட்குறாங்க இல்லைங்களா? அப்போ எதை கேட்குறாங்கன்றது கன்ஃபியூஸ் ஆகிடும்ன்றதுனால நீங்கள் எப்போ அட்ரஸ் அனுப்புகிறீங்களோ அந்த அட்ரஸோடு சேர்த்து உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அனுப்பணும் அட்ரஸ் கூடவே. அப்போ தான் கன்ஃபியூஷன்ஸே வராது. கரெக்டாக உங்களுக்கு பேக் போட்டு அனுப்புவாங்க. ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், யாருக்கு எந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணுமோ பே பண்ணிவிட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும் இந்த சீரியல் நம்பர் போட்டு இதில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. சரிங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த பிஜிடிஆர்பி ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினா இது மொத்தமும் வந்துடும், ஒன்று கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது, மொத்தத்தையும் கொடுக்க சொல்லிட்டேன். அடுத்தது பாருங்கள், பிஜிடிஆர்பி லாஸ்ட் 4 இயர்ஸ் டீட்டெயில் சொல்யூஷன் போட்டிருக்கோம். 2019 110 கொஸ்டினுக்கும் டீட்டெயில் போட்டிருக்கோம். 2017 மேக்ஸ் 110 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் டீட்டெயில் போட்டிருக்கோம். இது ஒரு புக்லெட், இது ஒரு புக்லெட், இது ஒரு புக்லெட், இது ஒரு புக்லெட், இந்த 4 புக்லெட்டும் உங்களுக்கு வேணும் தனியாக அப்படின்னா இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சார் சீரியல் நம்பர் 8 மட்டும் எங்களுக்கு தனியாக வேணும், சார் சீரியல் நம்பர் 7 மட்டும் எனக்கு தனியாக வேணும், சார் சீரியல் நம்பர் 6 எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ரேட்டு சொல்லுவாங்க. பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா எந்த நம்பருக்கு அப்படின்னா 9384686847 இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக வச்சுருப்பேன், நல்லா தெரியுதான்னு பார்த்துக்குங்க. அந்த நம்பருக்கு தான் 9384686847 நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு காலாவது பண்ணுங்கள், கிளியராக ஆகிடும். மெயினாக வந்து கூகுள் பே பண்ணிட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டு இது வேணும்னு சொல்லிட்டாலே அவங்க கரெக்டாக போட்டுருவாங்க. கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சப்போஸ் அவங்க போட மறந்துருந்தாலும் 1 or 2 டேஸில் உங்களுக்கு மெட்டீரியல் ரிசீவ் ஆகலைன்னா ஃபோன் பண்ணிடுங்க. ஃபோன் பண்ணி இன்னும் போடலைங்களா சார், நான் போட்டேனே அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் போட்ட பிறகு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறதும் தப்பு இல்லை, அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க அதெல்லாம். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த 8 தான் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, வேறு எதுவும் எங்ககிட்ட கிடையாது. நீங்கள் அழகாக இதை வாங்கி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ தெளிவாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை வெளியில். அவ்வளோ நீட்டாக இருக்கும், நீட் ஹேண்ட் ரைட்டிங். அதுக்குன்னு ஒரு தனி ஆள் போட்டு எழுத வச்சு பர்ஃபெக்டாக அதை புக்லெட்டாக போட்டு கரெக்ஷன்ஸ் பார்த்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்போம் ஒவ்வொன்றுதும். ஸோ உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறது எதுன்னா ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் பெரிய சப்போர்ட் பண்ணோம். சார் என்னால் அவ்வளோ வாங்குறதுக்கு என்கிட்ட ஒன்றும் முடியல சார், கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க சீரியல் நம்பர் 4, சீரியல் நம்பர் 6, சீரியல் நம்பர் 8 இது அவசியம் உங்கள் கையில் இருந்தாலும். திரும்ப சொல்கிற பாருங்க, சீரியல் நம்பர் 4, சீரியல் நம்பர் 6, சீரியல் நம்பர் 8 அவசியம், எமர்ஜென்சி. இந்த 3 உங்கள் கையில் இருந்தாலும். இந்த 3த்துக்கு அடுத்தது வேறு ஏதாவது வாங்கணுமா சார் அப்படின்னா சீரியல் நம்பர் 1 அடுத்தது ரேங்க்கு தான் கொடுப்பேன். ஸோ சீரியல் நம்பர் 1 கண்டிப்பாக வாங்கி மொத்தத்தையும் ஒரு தர பண்ணிட்டீங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஏன்னா இப்போ இருக்கிற லிமிட்டட் டைமில் நான் இதை எமர்ஜென்சி இதையாவது படிங்கன்னு சொல்கிறேன். சீரியல் நம்பர் 4, சீரியல் நம்பர் 6, சீரியல் நம்பர் 8, சீரியல் நம்பர் 1 இந்த 4ம் படிச்சுட்டு சீரியல் நம்பர் 2ம் 3யும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சும்மா இது சின்ன சின்ன கொஷின்ஸ், இதெல்லாம் கம்மி ரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வாங்கி இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்கணும். படிக்காமல் மூடி வச்சுட்டு இருக்கிறதுக்கு வாங்கக்கூடாது. வாங்கிட்டு ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு கொஷின் வெளியே கேட்கவே முடியாது அவங்களால. அவ்வளோ பண்ணியிருப்போம். ஒரு மூட்டை சைஸுக்கு வரும் பாருங்கள் புக்லெட்டு. என்ன சார் அப்படி மூட்டை சைஸுக்குன்னா 22 புக்லெட்டு யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் 22 புக்லெட்டு, அப்புறம் யூனிட் வைஸ் கொஷின் பேங்க் 12 புக்லெட்டு. சரிங்களா? அப்புறம் இந்த கொஷின் பேப்பர் இது ஒரு புக்லெட், இது ஒரு புக்லெட், அப்புறம் சீரியல் நம்பர் 4 ஒரு புக்லெட், அப்புறம் வந்து சீரியல் நம்பர் 5 ஒரு புக்லெட், சீரியல் நம்பர் 6 ஒரு புக்லெட், சீரியல் நம்பர் 8ல் 4 புக்லெட். கிட்டத்தட்ட சொல்லவே வேணாம், செம்மையாக அப்படி பார்த்ததும் மறந்துடுவீங்க. மூட்டை சைஸுக்கு வந்து இறங்கும் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா. சரிங்களா? இல்லை சார் நாங்கள் வந்து நீங்கள் சொன்னது மட்டும் முதல்ல வாங்கலான் இருக்கோம் அப்படின்னா இந்த 4 ஒரு புக்லெட் 1, 6 ஒரு புக்லெட் 2, இதில் ஒரு 4 புக்லெட் 6 புக்லெட்ஸ் மொத்தம். இந்த 6 புக்லெட்ஸும் வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் கொஷின் பேங்க் இருப்பாருங்க, இதை வாங்கினீங்கன்னா 12 புக்லெட் இது. அப்போ இது ஒரு 6, இது ஒரு 12, 18 புக்லெட்ஸ். இந்த 18 புக்லெட்ஸும் தரவாக்கிட்டு போகலாம் இருக்கிற டைமில். எனக்கு நல்லா தெரியும் இதை படிச்சிட முடியும். ஏன்னா ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் படிக்க டைம் இல்லைன்றவங்களுக்கு நான் இந்த ஐடியா கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாலிடெக்னிக் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 2017 2012 டீட்டெயில் சொல்யூஷன் இந்த 2 இயருக்கு மட்டும் போட்டிருக்கோம். 2 புக்லெட் அவைலபிளாக இருக்குது. பாலிடெக்னிக் டிஆர்பி மாடல் கொஷின் பேப்பர் 1 கொடுத்துருக்கோம். அதை வாங்கி பார்த்துட்டு எப்போ தொடவே முடியல அப்படின்னாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம், இருக்கிற நேரத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நல்லா கான்ஃபிடென்ட்டாக படிங்க. சரியாக படித்தோம் அப்படின்னா சும்மா ஒரு வாரம் போதும். உங்கள்கிட்ட ஒரு வாரம் இருக்குது, நல்லா படிங்க, நிச்சயம் முடியும். இந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பாலிடெக்னிக் டிஆர்பி யூனிட் வைஸ் புக்லெட் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் கொஷின் பேங்க் புக்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு 18 புக்லெட் 16 புக்லெட்டு 18 புக்லெட்டு இருக்குது. அதை தர பண்ணிட்டீங்கனாலே பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும். பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த கொஷின் பேங்க் பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்கி பாருங்கள், அப்போ சொல்வீங்க. ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா மறந்து போயிடுவீங்க. ஐயோப்பா என்னடா இது இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. பட் இந்த 4 தான் நான் செலக்ட் பண்ண சொல்லுவேன். இது வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா பாலிடெக்னிக் டிஆர்பின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, பயங்கர ஏரியா, பெரிய பெரிய ஏரியா. அது
அத்தனை புக்லெட் போட்டு அப்படியே மிரட்டி வச்சுருப்போம், வாங்கி பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும் அதெல்லாம். தயவுசெய்து நேரம் இருக்குது, நேரம் இல்லைன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வாங்கி படிங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க, நிச்சயம் படிச்சிட முடியும். நான் சொன்ன அட்லீஸ்ட் எந்த புக்லெட்ஸாவது உங்கள் கையில் இருக்கான்னு பார்த்துக்குங்க, நல்லா படிங்க. முக்கியமாக மாடல் டெஸ்ட் 1 மாடல் டெஸ்ட் 2 கீ விட்டுட்டேன். எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ மார்க் எடுத்தவங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, பார்க்காம நேர்மையாக எழுதியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் மார்க் சொல்லணும். பார்த்து எழுதுனது, புக்கை ரெஃபர் பண்ணி எழுதுனதெல்லாம் தேவையில்லை, பார்க்காம எழுதியிருக்கணும். கொஷின் பேப்பர் 1ல் வந்து 99 ஒருத்தர் எடுத்திருந்தாங்க. கொஷின் பேப்பர் 2ல் வந்து 100 above வந்துட்டாங்க. நான் வந்து 110 கேட்டிருந்தேன், 100 above வந்திருக்காங்க. 110 யாரும் எடுத்தவங்க சொல்லலை, கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் சொல்லாமல், மார்க் சொல்லாமல் விட்டுட்ருப்பாங்க. 110க்கு மேலே யாராவது எடுத்திருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதாவது பார்க்காம எழுதியிருந்தா, உட்காந்து தனியாக இண்டிவிஜுவலாக நீங்களே நேர்மையாக செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மார்க் சொல்லுங்கள். ஓகே, மேற்கொண்டு படிக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுப்போம், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் சார்பாக மாதிரி தேர்வு 2 நடத்தணும். அதோட ஆன்சர் கீயை நேற்று கொடுத்துட்டேன். அந்த கீழே ஒரு சில கரெக்ஷன்ஸ் பண்ணி 1-2 தவறுகள் இருந்தது, அதை கரெக்ட் பண்ணி இப்போ ரிவைஸ்டு கீ கொடுக்குறேன். இதுதான் ஃபைனல் அண்ட் ரிவைஸ்டு கீ. இது திருத்தி பாருங்கள், இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்கோர் பண்ணணும். அதாவது 110 எடுத்திருந்தால் திருப்தி எனக்கு. ஆனால் 110 என்னால் தொட முடியல அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நான் இப்போ ரிவைஸ்டு கீ கொடுத்துருக்கேன், அதன் பிறகு திருத்தி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய மதிப்பெண் எடுக்கணும், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எந்தெந்த ஏரியா வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்து அது சம்மந்தமான ஸ்டடி மெட்டீரியலை முதல்ல கையில் வாங்கி ஃபுல்லாக ஒரு ரீடு விடுங்க, நிச்சயமாக நல்ல ஸ்கோர் எடுப்பீங்க. அந்த கான்ஃபிடென்ட்டை இழக்காதீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2004-2005 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட டைரக்ட் டெஃபினிஷன்ஸ், டைரக்ட் ரிசல்ட்ஸ், டைரக்ட் தியரம்ஸ், நேம்டு தியரம்ஸ் அப்படியே கொண்டு வந்து கொஞ்சம் கூட மாற்றாமல் கொண்டு வந்து பரீட்சையில் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. பார்த்ததும் ஆன்சர் சொல்லக்கூடியது, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே வரேன் ஒன்று ஒன்றா. இப்போ 2004-2005 இது கொடுக்கலான்னு இருக்கேன். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இன் எ நெட்வொர்க் அனாலிசிஸ் த பாத் தட் டேக்ஸ் த லாங்கஸ்ட் டியூரேஷன் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் பாத். டைரெக்டாக அப்படியே கொண்டு வந்து கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்ததும் இதை அடிக்கலாம் இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள். இஃப் IN ஈக்குவல் டு ஓப்பன் இன்டர்வல் -1/n, 1/n, n belongs to capital N, then intersection of IN n equal to 1 to infinity is closed. ஓகே, இப்போது இங்கே n வேரியாக இப்போது n வேல்யூ 1ன்னா -1, கிடைக்கும். 2ன்னா -1/2, 1/2 கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இன்டர்வல்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். n வேரியாக அத்தனை இன்டர்வலுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். மொத்தமாக இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அத்தனை இன்டர்வல்ஸ்க்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா ஒரு சிங்கிள்டன் செட் கிடைக்கும். அந்த சிங்கிள்டன் செட்டுக்குள்ளே என்ன எலிமெண்ட் இருக்கும் நீ கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. அப்போ எந்த ஒரு சிங்கிள்டன் செட்டும் க்ளோஸ்டு இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக இன்டர்செக்ஷன் ஆஃப் IN வந்து க்ளோஸ்டு. ஓகே, அடுத்தது graphical method is usually used to find the solution of a linear programming problem if the objective function contains 2 variables. objective function வந்து 2 வேரியபிள்ஸ் கொண்டு இருக்கும். graphical மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது யூஸ்வலாக graphical மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம graphical மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், 2 வேரியபிள்ஸில் கொண்டிருக்கிற கன்ஸ்டைன்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு graphical மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, graphical method is usually used to find the solution of a linear programming problem if the objective function contains 2 variables. 2 வேரியபிள் கொண்டிருக்கும். graphical மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுற அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் எத்தனை பார்த்தா 2. ஓகே, அடுத்தது பாருங்கள். an operator T on a Hilbert space H is self-adjoint if and only if Tx, x is real for all x in H. ஆப்ஷன் B தான் கரெக்ட், மற்றதெல்லாம் ராங். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, an operator T on a Hilbert space H is self-adjoint சொல்லியிருக்காங்க. if and only if Tx, x is inner product Tx, x is real for all x in H. ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Tx, x. ஸோ இன்னர் ப்ராடக்ட்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாருங்கள். இதெல்லாம் ரிப்பீட்டடாக பல தடவை கேட்ட இம்பார்ட்டன்ட்
ரிசல்ட்ஸ் டெஃபினிஷன்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், two projections P and Q on a Hilbert space H are said to be orthogonal if PQ equal to 0. ஆர்த்தோகோனல்னாலே ரெண்டு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச்சில். அது ரெண்டு ஆர்த்தோகோனல் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஆர்த்தோகோனல் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா PQ equal to 0 இருந்தால். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரிப்பீட்டடு, அதுதான் அதில் ஹைலைட். அடுத்தது, let A be a Banach algebra, Z be the set of all topological divisors of 0. Z என்றதுனால the set of all topological divisors of 0 and S be the set of all singular elements of A. Then இந்த நாலு எது கரெக்ட்னு சொல்லுங்கள். Z is a subset of S, S is a subset of Z, the boundary of S is Z, Z is not a subset of S. இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, Z is a subset of S. ஓகே, Z என்றது என்னது ஆக்சுவலாக, Z be the set of all topological devices of 0. 0 எல்லா topological devices கொண்டிருக்கிற அந்த செட்டு தான் Z. S என்றது என்னன்னா, S be the set of all singular elements of A. S என்றது set of all singular elements of A. அப்போது இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சு இல்லையா, அப்போது Z என்றது எஸ்ஸோட சப்செட்டாக இருக்கும் அப்படின்றது தான் கரெக்ட். ஓகே, மற்றது எதுவும் வந்து மோஸ்ட் சூட்டபிள் கிடையாது, கரெக்டானது கிடையாது. ஆக்சுவலாக ஏன்றது என்னது, பானாக் அல்ஜிப்ரா. Z என்றது செட் ஆஃப் ஆல் டோபாலஜிக்கல் டிவைசஸ் ஆஃப் 0, S என்றது செட் ஆஃப் ஆல் சிங்குலர் எலமெண்ட்ஸ் ஆஃப் A. அப்போது Z என்றது எஸ்ஸோட சப்செட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, மற்றதெல்லாம் ராங். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டு விட்டுற போகிறீங்க. அடுத்து பாருங்கள், let A be a complex Banach algebra and a sigma x equal to set of all lambda in C such that x minus lambda is singular is the spectrum of x. The sigma x என்றது spectrum of x. Then supremum of set of all modulus lambda such that lambda belongs to sigma x is called a spectral radius of x. Okay, supremum of set of all modulus lambda belongs to sigma x. இது வந்து the spectral radius of x. ஓகே, ஆக்சுவலாக சிக்மா எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, set of a lambda in C such that x minus lambda I is singular is a spectrum of x. Okay, then supremum of modulus lambda belongs to sigma x is called a, lambda values நிறைய இருக்கும் இல்லையா, அதில் அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து மாடுலஸ் எடுத்துக்கிறோம். மாடுலஸ் எடுத்துகிட்டு அதில் எது சுப்ரீமம், அதுதான் வந்து த ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், a normed linear space which is complete as a metric space is called a complete normed linear space. என்னது, பானாக் ஸ்பேஸ். இப்போ பானாக் ஸ்பேஸ் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது பாருங்கள், the group R plus is isomorphic to the multiplicative group of positive real numbers. இந்த R plus வந்து எதோட ஐசோமார்பிக்காக இருக்கும், the multiplicative group of positive real numbersக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஆக்சுவலாக ஐசோமார்பிக்னா என்ன, கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களா பார்க்கலாம். ரெண்டு குரூப்பை நம்ம எப்போ ஐசோமார்பிக்னு சொல்லுவோம், நிச்சயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ த மல்டிபிலேட்டிவ் குரூப் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் ஆர் ப்ளஸ். ஓகே, ஆர் ப்ளஸ்ன்றது ஒரு குரூப் இல்லைங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். இதையும் நம்ம படிக்காமல் போகிறது ரொம்ப தப்பு, படிச்சிடணும், எப்படியாவது படிச்சிடணும். ஓகே, த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஆர் ஆல் ஆஃப் மாடுலஸ் 1. யூனிட்டரி மேட்ரிக்ஸோடைய கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் மாடுலஸ் வேல்யூ 1. ஒவ்வொன்றத்தோட மாடுலஸ் வேல்யூ 1, ஆல் ஆஃப் மாடுலஸ் 1. அடுத்தது பாருங்கள், எ சைக்ளிக் குரூப் வித் ஜஸ்ட் 1 ஜெனரேட்டர் ஹஸ் அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ். போன கொஷின்லேயும் வந்த கொஷின் இல்லது, அப்படியே கொண்டு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். போன வீடியோலையும் இது கொடுத்துருக்கேன் நான். எ சைக்ளிக் குரூப், இது மறக்கூடாது. எ சைக்ளிக் குரூப் with just 1 generator has at most 2 elements. Okay,
அடுத்து பாருங்கள், எவ்ரி காட்சி சீக்வன்ஸ் இன் ஆர் பவுண்டட் ரிப்பீட்டட் பல தடவை கேட்டிருக்காங்க. எந்த ஒரு காட்சி சீக்வன்ஸும் ஆரில் பவுண்டடாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு காட்சி சீக்வன்ஸும் ஆரில் பவுண்டட்னு எப்போ சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? கரெக்டாக விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். காட்சி சீக்வன்ஸு ஆரில் இருக்கிற எந்த ஒரு காட்சி சீக்வன்ஸும் பவுண்டட்னு சொல்லியிருக்கேன். எப்படி? சரியான ரீசன் எத்தனை பேர் சொல்கிறீங்க பார்க்கலாம். சரியான காரணம் அதுக்கு இருக்குது, சும்மா சொல்லலை. அடுத்து பாருங்கள், இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எனி டூ வெக்டார்ஸ் இன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் தென் டைரக்ட் ரிசல்ட்டுங்கிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த இன்இக்வாலிட்டியை மாற்றி கொடுத்து குழப்புவாங்க. மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் இன்ட்டு நாம் ஒய். ஓகே, அடுத்தது பாருங்கள், let B and B dash be Banach spaces if T is a linear transformation from B to B dash is a continuous and onto linear transformation, then T is an open mapping. ஏன் closed mapping இல்லை? சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து closed map ஆகிடும். என்னத்தை மாற்றணும், எதை எடுத்தால் closed map ஆகிடும் மேற்கண்ட சென்டென்ஸில்? அதாவது let B and B dash பி பானாக் ஸ்பேசஸ், பியும் பி டேஷும் பானாக் ஸ்பேசஸை டீன்றது பிலேருந்து பி டேஷ்க்கு டிஃபைன் பண்ண கண்டினியூஸ் அண்டு ஆன் டு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கண்டினியூஸாகவும் இருக்கும், ஆன் டுவாகவும் இருக்கும். அப்படின்னா அந்த டி வந்து ஓப்பன் மேப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரி, எப்போ க்ளோஸ்டு மேப்பாக இருக்கும்? ஆக்சுவலாக இந்த தேரத்துக்கு பேர் என்ன? கரெக்டாக எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்க பார்க்கலாம். 14வது கொஷின். ஓகே, சரி, அடுத்தது பார்க்கலாம். இஃப் எஸ்பி நான் எம்டி சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் then its orthogonal complement is, orthogonal complement என்ன? a closed linear subspace of H இருக்கும். என்னது பாருங்க, SB நான் எம்டி சப்ஸ்பேஸ் ஆஃப் a Hilbert space H, H உடைய நான் எம்டி சப்ஸ்பேஸ் அதான் S. ஓகே, சரி, ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் S என்ன? ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் S வந்து closed linear subspace of H இருக்கும். ஓகே, if SB non-empty subspace of a Hilbert space H, H உடைய non-empty subspace தான் S. அதனுடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா a closed linear subspace of H இருக்கும். முக்கியமாக க்ளோஸ்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், an orthonormal set S in a Hilbert space H is complete if and only if for x in H, x is orthogonal to S implies x equal to 0. இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்த்தோனார்மல் செட் எஸ் வந்து ஹெச்சில் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இது ஹோல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக் இது ஹோல்ஸ் ஆகிடும், இது ஹோல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக் இது ஹோல்ஸ் ஆகிடும். ஓகேவா? அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச், எக்ஸ் இஸ் ஆர்த்தோகோனல் டு எஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பாருங்கள், இஃப் எஃப் ஆஃப் இசட் அண்ட் எஃப் ஆஃப் இசட் பார் ஆர் அனாலிட்டிக் இன் எ ரீஜன் டி, தென் எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட் இன் டி. ஓகே, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் அது அப்படியே கொண்டு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், if t is a linear transformation from H to H, be a bounded self-adjoint linear operator on a complex Hilbert space H, then eigenvalues are என்ன சொல்கிறாங்க, tன்ற அந்த ஆப்ரேட்டரு பவுண்டட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் லீனியர் ஆப்ரேட்டர், பவுண்டடாகவும் இருக்கும் செல்ஃப் அட்ஜாயிண்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் ஆன் ஏ காம்ப்ளெக்ஸ் Hilbert space H, then the eigenvalues are all are real. Eigenvalues are all real. Okay, அடுத்தது பாருங்க, in a transportation problem if the cost matrix is Cij m by n, the solution is non-degenerate if the number of allocated cells is equal to m plus n minus 1.
நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் எத்தனை இருக்கும் இதில் m + n - 1 அலோகேட்டட் செல்ஸ் இருக்கும். ஓகே, கொஷினை 1க்கு 2 வாட்டி படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்கள், இன் எ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் if the cost matrix is Cij m/n and A's and Bj's are supply and demand respectively. A's வந்து supply, Bj's வந்து demand. ஓகேங்களா, காஸ்ட் மேட்ரிக்ஸ் இந்த Cij m/n மேட்ரிக்ஸ், then it is said to be unbalanced transportation problem. if ஒரு transportation problem வந்து நம்ம எப்போ unbalancedsன்னு சொல்லுவோம், summation ai is not equal to summation bj. okay, summation ai is not equal to summation bj. I varies from 1 to m, j varies from 1 to n. okay, ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட். அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எப்போ நம்ம அன்பேலன்ஸ்டு சொல்லுவோம்னா சம்மேஷன் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சம்மேஷன் பிஜே. சரி, எப்போ பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம்? இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டு? பேலன்ஸ்டாக இருந்தால் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை நம்ம எப்போ பேலன்ஸ்டு ஒன்று சொல்லுவோம்? இந்த 4 ஆப்ஷனில் தான் இருக்குது அதுக்கும் ஆன்சர். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சொன்னால் போதும், அந்த சிம்பிள்ஸ் கூட டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுதான் எனக்கு செம ஷாக்காக இருக்குது. பரவாயில்ல, எல்லோரும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அடுத்து பாருங்கள், எனி ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏ ஃபீல்டு எஃப் இஸ் அல்ஜிப்ரிக் எக்ஸ்டென்ஷன். டைரக்ட் ரிசல்ட், எனி ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏ ஃபீல்டு எஃப் இஸ் அண்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்டென்ஷன். அடுத்தது பாருங்கள், எவ்ரி ரியல் கண்டினியூஸ் எஃப் ஆன் க்ளோஸ்டு a, b இஸ் மெஷரபிள். எவ்ரி ரியல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் f on closed a, b is measurable. நான் கொடுத்துட்டு தான் டைரக்ட் ரிசல்ட்ஸ் தான், ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் இல்லை. ப்ராப்ளம்ஸ்லாம் தனியாக கொடுக்க போகிறேன். இன்டெக்ரல் 1 to infinity dx/x is divergent. இதுக்கு சொல்யூஷன் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், வீடியோ போட்டிருக்கேன், எப்படி டைவர்ஜென்ட் சொல்லியிருப்பேன். அடுத்து பாருங்கள், ஃபார் எ சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்ஸ் k/τ is constant. ரிப்பீட்டட் ஒன்று, இது அப்படி பார்த்தோன்னே அடிக்க தோணுது. அடுத்தது பாருங்கள், இஃப் ஆர் இஸ் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் x and y and if byx and bxy are the 2 recurrent coefficients, then இந்த 4 எது கரெக்டு? எந்த ரிலேஷன் கரெக்டு? b தான் கரெக்ட். r² = byx into bxy. ஓகே, அடுத்தது பாருங்கள், the geodesics on a right circular cylinders are helices. okay, the geodesics on a right circular cylinder are helices. அடுத்தது பாருங்க, a geodesic on a sphere is great circle. a great circle. a ஜியோடெசிக் மட்டுமே தனி புக்லெட் போட்டிருக்காங்க எங்கள் ஸ்டடி மெட்டீரியல், யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலில் ஜியோடெசிக்னு தனி இருக்குது. அதை வாங்கி அப்படியே ஒரு புரட்டிடுங்க, விட்டுறாதீங்க. ஏ ஜியோடெசிக் ஆன் எ ஸ்கொயர் இஸ் எ கிரேட் சர்க்கிள். ஓகே, அடுத்தது, த என்வெலப் ஆஃப் ஏ சிங்கிள் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் பிளேன்ஸ் இஸ் கால்டு ஏ டெவலப்பபிள். ஓகே, அடுத்தது பாருங்கள், at a point P on a surface of the Gaussian curvature k less than 0, then the torsion of the asymptotic line is option D plus or minus root minus k. அடுத்து பாருங்க, the direction of the parametric curve at a point A surface r equal to r vector u comma v will be conjugate if m equal to 0. The direction of the parametric curve at a point on a surface r vector equal to r of u comma v will be conjugate if m equal to 0. okay, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்களா. அடுத்தது பாருங்க, in a symmetric distribution mean equal to median equal to mode. symmetric distribution இருந்தால் மீன் மீடியன் மோடு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, in a symmetric distribution mean equal to median equal to mode. option D தான் கரெக்ட். அடுத்தது பாருங்கள்,
if r is the correlation coefficient between two variables x and y, then modulus of r is less than or equal to 1. okay, correlation coefficient லிமிட் தானே -1 to 1, அதான் modulus of r is less than or equal to 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றதெல்லாம் ராங். அடுத்தது பாருங்கள், in test of significance the level of significance is the probability of type 1 error. ஓகே, அடுத்தது பாருங்கள், f test of significance is used to test the equality of two different estimates of the population variance. இதுதான் கரெக்ட், மற்றதெல்லாம் ராங். the equality of two different estimates of the population variance. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸை நல்லா எழுதி பாருங்கள், அப்போ தான் மறக்காது. இந்த எஃப் டெஸ்ட் வந்து யூஸ் டு டூ டெஸ்ட் the equality of two different estimates of the population variance. okay, the sum of two independent chi-square variables with n1 n2 degrees of freedom is also a chi-square variable. sum of two chi-square variables வந்து chi-square variable with degrees of freedom வந்து n1 plus n2. okay, sum of two chi-square variable is also a chi-square variable with n1 plus n2 degrees of freedom. இதை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், if f of x is the Fourier transformation of f of x defined in open -infinity, plus infinity, then Parseval's identity is, இந்த 4 இது Parseval's identity, option B. நிறைய நேம்டு தியரம் படிக்க ஒரு வித குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த குழப்பம் அடையக்கூடாது. அது குழப்பம் அடையாமல் இருக்க ஒரே வழி நீங்கள் எழுதி பார்த்தோம். சரியா, எழுதி பார்க்காம இருக்காதீங்க. நேம்டு தியரம் மட்டும் அப்படி சொன்னதும் அடிக்கணும். தியரம், இஃப் எக்ஸ் பார் இஸ் த மீன் ஆஃப் எ லார்ஜ் சாம்பிள் x1 x2 up to xn ஆஃப் சைஸ் n taken from a normal population n of u, sigma square, then the standard error of x bar is sigma by root 10. ஓகே, 37 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸு, தியரமு, ரிசல்ட்டு, நேம்டு தியரம் கேட்டு வச்சுருக்காங்க. இது வந்து 2004 2005 2005 2006 நேற்று கொடுத்துட்டேன். அதோடைய கரெக்ஷனும் சொல்லிட்டேன். இப்போ நான் 2004 2005 கொடுத்துருக்கேன். சில கொஷின்ஸும் உள்ளே கேட்டிருக்கேன். அதுக்கு பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். கிரிட்டிக்கல் பாத் என்னன்னு தெரிஞ்சிடுச்சா? இன் எ நெட்வொர்க் அனாலிசிஸ் the path that takes the longest duration is called a critical path. நம்மளுடைய டெஃபினிஷன் கொண்டு வந்து நேராக கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் 2வது. ஓகே, நிறைய இன்டர்வல்ஸ் இருக்குது, ஓப்பன் இன்டர்வல்ஸ் இருக்குது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ். அதை அத்தனையும் இன்டர்செக்ட் பண்ணால் நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கிற இன்டர்வலுக்கு சிங்கிள்டன் செட் தான் கிடைக்கும். சிங்கிள்டன் செட் வந்து க்ளோஸ்டு. சரி, இப்போ இதில் கிடைக்கிற சிங்கிள்டன் செட் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவதுன்னு கேட்டிருக்கேன். அந்த சிங்கிள்டன் செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும், அந்த எலமெண்ட் என்னன்னு கேட்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கும்னா 2 வேரியபிள் தான் இருக்கும். ஓகே, கிராஃபிக்கல் மெத்தடில் மட்டும் சால்வ் பண்ணுற லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதோடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கும்னா 2 வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்களேன். நான் படிக்கவும் ஷேர் பண்ணவும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும், ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கேன். தெரியுதுங்களா? இதெல்லாம் உட்காந்து 6 அமட அப்படியே ருசிச்சு அடிக்க வேண்டியது, படிக்க வேண்டியது. சரிங்களா? இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க. இதோடைய ப்ரூஃப் படிக்கும்போது கிடைக்கும் பாருங்கள் ஒரு திருப்தி, அளவு இல்லை அதை சொல்கிறதுக்கு. புரிஞ்சிட்டு படித்தா சொல்கிறேன், சும்மா மனப்படம் பண்ணாக்கா தலைவலியாக இருக்கும். புரிஞ்சிட்டு படித்தா அந்த பியூட்டியை உணரலாம், அந்த டேஸ்ட்டை உணரலாம். ஓகே, இது எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து இன்னும் ஒரு 5 years கொஷின் பேப்பர் வச்சுருக்கேன். 2011-12 வரைக்கும் லாஸ்ட்டாக கொடுத்து முடித்தேன். அது ஒரு புக்லெட் 1ன்னு போட்டு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கும் பேக் வரும், அதுக்கும் பேக் ஒரு 5 years கலெக்ஷன் இருக்குது. அதை ஒன்றா தொகுத்து புக்லெட் 2 கொடுத்துட்றேன். அது வந்து இன்னும் 2 or 3 days கொடுத்துருவேன்.
ஸோ 2 புக்லெட்டும் தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? நான் சொல்கிறது இந்த 4th புக்லெட் தான். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சார் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியலில் 8 சீரியல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அதில் 4th சீரியல் நம்பர் எனக்கு வேணும், எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும். அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, என்னடா இந்தளவுக்கு அப்டேட் ஆகிட்டாங்க சப்ஸ்கிரைபருங்க அப்படின்ட்டு. மற்றவங்க ஃபோன் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்கக்கிட்ட எப்படி கேட்கணும் தயவுசெய்து சொல்லுங்கள். அவங்க கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி போட்டு விட்டுறாங்க. மாற்றி போட்டு விட்டு சார் நான் இது கேட்கல சார் அப்படின்னு அப்புறமா மெசேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எது கேட்டீங்கன்ட்டு கமெண்ட்லேயே சொல்லிவிடுங்க, டெக்ஸ்ட்டாக. அதை பார்த்து அவங்க கிளியர் ஆகிடுவாங்க. வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து திருப்பின்னு அனுப்பிவிடுங்க. ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. பே பண்ணிட்டீங்களா, அடிக்கடி ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா போதும். சார் எப்போ வரும், நான் பே பண்ணியிருக்கேன்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பே பண்ணது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருப்பீங்க. ஸோ அது ஆல்ரெடி இருக்கும். இதை பார்க்கும்போது அது ஞாபகப்படுத்தும். டக்குன்னு உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவாங்க. பயப்படவே வேண்டாம். அடிக்கடி மெசேஜ் பண்ணால் போதும், ஃபோன் தேவையில்லை. ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வீடியோலேயே சொல்லிடுவேன். சரிங்களா? நிறைய ஒர்க்காக இருக்காங்கன்னும் போது உங்கள் ஃபோன்ஸை ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எல்லோரும் ஃபோன் பண்ணுவாங்க, எடுக்க முடியல. ஸோ இன்னொரு நம்பர் கொடுத்து விடலாமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் ப்ரெஷர் குறையும் ஃபோன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு, இல்லைங்களா? ஸோ இன்னொரு நம்பர் கொடுத்து விடுறாமா இல்லையான்றதை நான் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். 1-2 சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட பேசுகிற வாய்ப்புகள் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப மும்முரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஏன் நம்ம கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கக்கூடாது? செஞ்சுருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. ஸோ இனிமேலும் கெட்டு போகலை, இனிமேலும் ஒன்றும் குறைஞ்சி போகலை. ஏன்னா அடுத்தடுத்து டிஆர்பி கால்ஃபர் வரப்போகுது, உறுதியாக நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து ரெஸ்ட் இல்லாமல் வைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் முன்கூட்டியே படிக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணது நல்லது. 2022 டிஆர்பி கண்டிப்பாக இருக்கும். 2023 டிஆர்பி நிச்சயமாக இருக்கும். கம்மி போஸ்ட்டுக்காவது உடனே வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். ஏன்னா அவ்வளோ வேக்கண்ட் கிரியேட் ஆக போகுது. பல்காக ஒரு டீம் 60 இயர்ஸ் அட்டன் பண்ணவங்க எல்லோரும் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஃபில் பண்ணி தான் ஆகணும் உடனே. இல்லைனா அத்தனை ஹையர் செகண்டரி ஸ்கூலும் ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால் ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் தாராளமாக. இது வந்து மாடல் கொஷின் பேப்பர் 2 ரிவைஸ்டு கீ. இதை நீங்கள் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி திருத்தி பாருங்கள். 1-2 கரெக்ஷன் பண்ணியிருக்கோம், அதனால் இது ரிவைஸ்டு கீயாக நான் திருப்பினும் கொடுக்குறேன். ஓகே, வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம். கரண்ட்டில் நீங்கள் இருக்கிறவங்களா ஆகிடுவீங்க. அதாவது ரொம்ப லேட்டாக அவங்களுக்கு வீடியோ காட்டும், இல்லைனா யூடியூப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அமைக்கிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டக்குன்னு நான் போட்டதும் அங்கே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்படியே வீடியோவை பார்த்துடலாம். அப்படி கரண்ட்டில் நீங்கள் வாட்ச் பண்ணுறவரா ஃபாலோ பண்ணுறவரா மாறிடலாம். சார் மாதிரி தேர்வு 3 எனக்கு வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி டைப்பிங் ஒர்க் போயிட்டுருக்காது. எத்தனை பேர் வேணுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் மாதிரி தேர்வு 4 மாதிரி தேர்வு 5 வைக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன். மாதிரி தேர்வு 3 வந்து வேணும். மாதிரி தேர்வு 2 வந்து மாதிரி தேர்வு 1 எழுதுனவங்களை விட அதிகமாக வாங்கியிருக்கீங்க. மாதிரி தேர்வு 2 வந்து அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. மாதிரி தேர்வு 1 வந்து நிறைய பேர் தெரியாமல் போயிட்டு இப்போ தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது என்ன விஷயம்னா, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அமுக்கலை. ஆனால் லேட்டாக வீடியோ பார்த்து லேட்டாக கால் பண்ணுறாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமைக்கிட்டு உடனே நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய டெஸ்ட் வைப்போம், கீ கொடுப்போம், ரிவைஸ்டு கீ கொடுப்போம், ஒரு சில கொஷின்ஸுக்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் பக்காவாக கொடுப்போம். இன்னும் வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவேன். ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணது நிறைய வீடியோஸ் 560 வீடியோஸ் கிட்ட போட்டு வச்சுருக்கோம். உள்ளே எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.